எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு எல்லாத்துக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். போன வருஷமும் சுதந்திர தினம் கொண்டாடினாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வச்சு அவங்க புகைப்படம் வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆயிட்டாரு. அவரை போட்டா போடணும். உங்களாம் என்னடா நோகுதுன்னு கேட்குறேன். உங்களுக்குலாம் என்ன நோகுது? அவர் எது பண்ணாலும் உங்களுக்கு ஏதாச்சும் குடையுதா? அவர் எது பண்ணாலும் விஜய் அதை பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரோடில் அவங்க அம்மா அப்பா உட்காந்துச்சிருக்காங்க. திசை உனக்கு என்ன வந்துச்சு? போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோடில் யார் உட்காந்தாங்க உங்களுக்கு தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு போன வருஷம் சுதந்திர தினம் வெளியே எடுத்து பாரு. ஃபர்ஸ்ட் ரோடில் யார் உட்காந்துருக்காங்க பாரு. அவங்களாம் என்ன இந்த சுதந்திர தினத்தை என்னதை சாதிச்சு கொட்டிட்டாங்கன்னு நீ சொல்லு ஃபஸ்ட்டு. விஜய் எது பண்ணாலும் முத்தவனுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? சுதந்திர தினம் கொண்டாடினியா? ஒரு 2 சாக்லேட்டு தானே நீ ஆடிட்டு இருக்க. 2 சாக்லேட்டை வாங்கினியா? அழகாக வீட்டில் போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டு போய் டிவி பார்க்குறியா? அதோட வேலை முடிஞ்சிருந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன போராடினாங்க? விஜய் ஃபோட்டோவை போட்டு தேசிய கொடியை வச்சிருக்கீங்க. என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ உன்னால் எல்லா வருஷமும் எவனோ கொண்டாடுறான். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. போன வருஷம் இது நடந்திருக்கும், நீ வாயை மூடிட்டு இருந்திருப்ப. போன வருஷம் ஊரில் நடந்திருக்கும், வாயை மூடிட்டு இருந்திருப்ப. போன வருஷம் லஞ்சம் நீயே கொடுத்துருப்ப, வாயை மூடிட்டு இருந்திருப்ப. போன வருஷம் எல்லாமே நடந்திருக்கும், நீ இப்படி தான் இருந்திருப்ப. ஆனால் இந்த வருஷம் மட்டும் உனக்கு பார்த்தீங்கன்னா வீரம் படைச்சிக்கிட்டு வந்துருச்சு. டே என்ன உனக்கெல்லாம் பிரச்சனை சொல்லியா? நான் இதை யார் சொன்னாங்கன்னா அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலை. இப்போ பேசுகிற இந்த வாயெல்லாம் ஏன் போன டைம் எதுவும் பேசலைன்னு? ஏன் போன டைம் அப்படியே எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக 100% நடந்துருச்சு அவங்களுக்குலாம். அப்படி நடந்திருந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்லாம். போன வருஷம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது தெரிஞ்சிருந்து நீ வாய மூடிட்டு தானே இந்த போன டைமு. ஆனால் இந்த வருஷம் நல்லா தான் நடக்குது. ஆனால் நீ பேசுகிறா பாரு பேச்சு, ஐயோ சாமி சத்தியமாக தாங்கலை. அதனால் உனக்கு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா விஜய் மேலே கோபம் இல்லை. அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல, அதுதான் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு பதவி வந்துட்டாங்க, நம்மளெல்லாம் அடித்து ஓட விடுறாங்களே அப்படின்ற உனக்கு ஒரு பொறாமை இருக்குல்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் உனக்கு ஒரு சுத்தமாகவே தெரியுது. சரி ஓகே, இதனால் ஓகே. சரி டிவிக்கு மெம்பர்ஸ் அதே மாதிரி விஜயனோட ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.